வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இணையதளத்தில் பதிவாகி இருந்த ஒரு செய்தி தான். ஆனால் அந்த செய்தியில் பல உண்மைகள் இருந்த காரணத்தினால் அந்த செய்தியை மையப்படுத்திய தகவலை எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி அந்த இணையதளத்தில் என்ன செய்தி பேசப்பட்டிருக்கிறது என்பது தான் கேள்வி. தற்பொழுது இலங்கை அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் இருபெரும் தலைவர்களை மையப்படுத்திய செய்திகள் தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று, கோத்தபய ராஜபக்சே அவர்கள் தன்னை கைது செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் நீதிமன்றத்தை நாடியிருக்கக்கூடிய நிகழ்வும், நீதிமன்றம் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 24ஆம் தேதி அவருடைய வழக்கு மையப்படுத்திய நகர்வுகள் எடுக்கப்படும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம். இன்னொரு செய்தி, மஹிந்த ராஜபக்சே ஒரு நிகழ்வுக்கு வருகின்றார். மஹிந்த ராஜபக்சே நடக்க முடியாத அளவிற்கு அவரை கையை தாங்கி கொண்டு அழைத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகின்றது. இவை இரண்டும் மிகப்பெரிய பேசுபடு பொருளாக மாறி இருக்கின்றன. ஏன் இவை இரண்டும் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அமையும். தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய மனதிலே ஆறாத ரணமாக இருப்பது 2009ஆம் ஆண்டு நடந்த அந்த ஒரு கொடூரமான நிகழ்வு. ஒட்டுமொத்தமான தமிழ் இனமும் அந்த நிகழ்வை பார்த்து அதிர்ந்து விட்டது என்பதை விட தங்களுடைய இதயத்தை பெயர்த்து அவைகள் கொண்டு சென்று விட்டது என்பதுதான் நிஜம். இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்பதை குறித்த செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு தெரிந்த செய்திகள் தான். எனவே அந்த செய்திகள் தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அதை மீண்டும் மீண்டும் எடுத்து வைக்கக்கூடிய களங்களை எடுப்பது என்பது தேவையற்ற ஒன்று என்று நான் கருதுகின்றேன். ஆயினும் வினை விதைத்தவன் கண்டிப்பாக அதை ஒரு நாள் அறுவடை செய்வான் என்பதுதான் நிஜம். நாம் இப்பொழுது நன்மையை செய்து கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு களத்தில் இருந்து நமக்கு நன்மை கிடைப்பதற்கான ஒரு களம் அமையும். நாம் தீமைகளை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நமக்கு தீமைகள் தான் எப்பொழுதாவது அது கிடைக்கும் என்பதுதான் நீதி. அதாவது தர்மம் சொல்லியிருக்கக்கூடிய நீதியும் அதுதான், மனு தர்மம் சொல்லியிருக்கக்கூடிய நீதியும் அணிதான், மனித தர்மம் சொல்லியிருக்கக்கூடிய நீதியும் அதுதான். இந்த மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் தங்களை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் எத்தனையோ உயிர்களை அளித்திருக்கிறார்கள். அந்த உயிர்களுடைய அழிப்பு என்கின்ற அந்த கதைகளை நாம் கேட்கின்ற பொழுது உண்மையிலே அவைகள் இவர்களெல்லாம் மனிதர்களா என்ற கேள்வியைத்தான் எழுப்பும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை குறித்து உங்களுக்கு என்னை விட மிக தெளிவாக தெரியும். எனவே அதை குறித்து நாம் அறிய வேண்டிய செய்திகள் பல இருந்தால் கூட தொடர்ச்சியாக வந்த செய்திகள் நம்மளை அதிர வைத்தன. அந்த செய்திகள் என்னவென்றால், மஹிந்த ராஜபக்சேயுடைய சகோதரராக இருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சே அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு நாட்டிலே ஒரு பெரிய அழிவை உருவாக்கிவிட்டால் அந்த அழிவை முன்னிலைப்படுத்தி அதில் தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளலாம். இவர்களால் இந்த அழிவு ஏற்பட்டு விட்டது, இவர்களை அடக்க வேண்டுமென்றால் நான் ஆட்சிக்கு வந்தால்தான் அது சரியாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தை மக்களிடம் தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு கோத்தபய ராஜபக்சேவால் எடுத்து முன்வைக்கப்பட்ட செயல்பாடுகள் தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பதுதான் இப்பொழுது பரவலாக எல்லா மட்டங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். எனவே இந்த கோத்தபய ராஜபக்சேவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இவருடைய கை மிக ஆழமாக இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் குற்ற புலனாய்வுத்துறைக்கு கிடைத்ததின் காரணமாக குற்ற புலனாய்வுத்துறை அந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது என்றும் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் கோத்தபய ராஜபக்சே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்தி மிக அழுத்தமாக பதிவாகி கொண்டு இருந்தன. எனவே எங்கே தன்னை கைது செய்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் வந்த காரணத்தினால் கோத்தபய ராஜபக்சே தன்னுடைய சட்டத்தரணிகளை வைத்து நீதிமன்றத்தில் தன்னை கைது செய்யக்கூடாது என்பதை மையப்படுத்தி அதற்கான ஒரு தடையை விதிக்கக்கூடிய களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். இது விசாரணைக்கு வருகின்றது. 24ஆம் தேதி அதற்கான
நகர்வுகள் எடுக்கப்படும் என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. எனவே நீதிமன்றம் என்ன சொல்லப் போகிறது என்பது ஒருபுறம் கேள்விகளாக இருக்கக்கூடிய சூழலில் தான் கைது செய்யப்பட்டு விடுவோமோ என்கின்ற அச்சத்தில் இந்த கோத்தபய ராஜபக்சே இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, அவர்கள் விதைத்த விதையை அது அறுவடை செய்வதற்கான களமாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். கண்ணீர் விட்ட தமிழ் சொந்தங்களுடைய அந்த கண்ணீர் இறை சந்நிதியில் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதாகவும் அல்லது இயற்கை சந்நிதியில் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதாகவும் நாம் அவைகளை பார்க்க முடிகிறது. கோத்தபய ராஜபக்சேயுடைய நிலைமை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்திய செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மஹிந்த ராஜபக்சே ஒரு பெரிய பிம்பம். அதாவது இலங்கை அரசியல் களத்தில் மஹிந்த ராஜபக்சே என்பது ஒரு மிகப்பெரிய பிம்பம், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே மஹிந்த ராஜபக்சே இன்று நடக்க முடியாமல், தன்னுடைய கால்களுக்கு வலுவில்லாமல் தன்னை தாங்கிக் கொண்டு அழைத்து வரக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கிறது. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடந்த அந்த காலங்கள் போய் இப்பொழுது கூனி குறுகி நடக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இது வயோதிகத்தின் சார்பாக இது நடைபெற்றிருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் கூட தற்பொழுது அது அவருக்கான தண்டனையாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் நிஜம். இப்பொழுது உள்ள சூழலில் இரண்டு பெரும் தலைகளும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓட்டங்கள், அவர்கள் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், இவைகளை பார்க்கின்ற பொழுது 2009 இவர்களால் அளிக்கப்பட்டதில் ஏதோ ஒரு குரலை இறைவன் கேட்டிருக்கிறான் என்றுதான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த செய்தியை மையப்படுத்தி தான் அந்த இணையதளத்தில் ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. அந்த கட்டுரையை வாசிக்கின்ற பொழுதே என் மனதிற்குள் ஒரு எண்ணம் வந்தது. இந்த கட்டுரையை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் காரணம். மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் நமக்கும் தனிப்பட்ட எந்த மன வருத்தங்களோ அல்ல எந்த கோபதாபங்களோ கிடையாது. ஆனால் நம்மளுடைய இனத்தை அழித்தவர்கள் என்கின்ற பொழுது அவர்கள் நமக்கு விரோதிகள் தான். அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு எப்பொழுதுமே வராது என்பதும் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். எனவே இவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்போம். அப்படி கவனித்து கொண்டிருந்த நமக்கு தான் இந்த செய்திகள் அவர்கள் செய்த பாவத்திற்கான கணக்குகளாக இப்பொழுது பதிவாகி இருக்கிறது என்பதாகத்தான் நாம் அதை குறித்து சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இந்த சகோதரர்கள் இருவரும் தங்களை அவர்கள் இப்பொழுது எப்படி பார்க்கிறார்கள் என்பதை விட நாடு அவர்களை இப்பொழுது மிகப்பெரிய அவமானமாக பார்க்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.